வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள், அந்த பொருளுடைய தேவை பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து இண்டஸ்ட்ரியில், பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ரா மெட்டீரியலை பாதுகாக்கிற வரைக்கும் அதனுடைய தேவை இருக்குது. ஸோ இந்த பொருளினுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் அவ்வளவா யாருமே பண்ணலை. எல்லாம் நார்த் இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. அதுக்கான மிஷின்ஸும் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. ஆக இந்த தொழிலை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பெரிய மார்க்கெட்டை, இந்த பொருளுக்கான மார்க்கெட்டை பிடிக்க முடியும். அது என்ன தொழில், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற முழு விவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேரையும் அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன அப்படின்னா, டார்பாலின் மேனுஃபேக்சர், அதாவது தார்பாய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், தார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுற தொழிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய யூசேஜ் நமக்கு தெரியும். நம்ம டொமஸ்டிக் வீட்டில் பைக்கு, காரை பாதுகாக்கிறதுக்காக மூடுறதுல இருந்து, ஸோ இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ரா மெட்டீரியலை பாதுகாக்கிற வரைக்கும் இதனுடைய யூசேஜ் இருக்குது. ஸோ இதை என்ன மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க, இது தயாரிக்கிறதுக்கான மிஷின் என்ன, ஸோ அதனுடைய காஸ்ட் என்ன, இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இதில் எவ்வளவு லாபம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம். ஸோ தார்பாலினுடைய ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக். பர்டிகுலராக என்ன பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3 வகையான பிளாஸ்டிக்கான ஷீட்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாலிஎத்திலீன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்லான ஷீட்டு, அது கேன்வாஸ் அப்படிங்கிறது, கெனோப்பி ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஷீட்டு. 3வது பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட். இந்த 3 பிளாஸ்டிக்கான ஷீட்டு தாங்க இந்த தார்பாலின் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியலாக பயன்படுது. இது ரோலாக ஃபீட் கணக்கில் உங்களுக்கு விற்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய கஸ்டமருக்கு தேவையான சைஸில் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணியோ சீல் பண்ணியோ கொடுக்கணும். ஸோ தார்பாலினை சீல் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2 வகையில் உங்களுக்கு இருக்குது. சென்டர் சீலிங் மிஷின். 2வது பார்த்தீங்கன்னா சைடு சீலிங் மிஷின். அதாவதுங்க, இப்போ கஸ்டமருக்கு 12 ஃபீட் ஷீட் வேணும் அப்படின்னாக்கா, வித்து 12 ஃபீட் இருக்கிற ஷீட் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 6 ஃபீட் ஷீட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணணும், அதாவது ஸ்டிச் பண்ணணும், இல்லாட்டி சீல் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், லேபர் எஃபெக்டிவ், டைம் கன்சியூமிங். ஸோ அதை சீல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த சென்டர் சீலிங், 2 தார்பாயை சென்டரில் சீல் பண்ணி 2யுமே அட்டாச் பண்ணும். ஸோ இதுக்கு தான் சென்டர் சீலிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு சீலிங் மிஷின். ஸோ இப்படி சென்டர் சீல் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு அதை மடித்து சீல் பண்ணுவாங்க. அது சைடு சீலிங் மிஷின். ஸோ இந்த 2 மிஷினுமே செப்பரேட் மிஷின். இப்போ இந்த 2 மிஷின் யூஸ் பண்ணி எப்படி சீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோ பார்ப்போம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சென்டர் சீலிங் மிஷின். 2 தார்பாயை 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற தார்பாயை நம்ம கஸ்டமருக்கு தேவையான சைஸஸில் நம்ம அந்த மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு சீல் பண்ணணும் 2யும். ஸோ இதுதான் சென்டராக சீல் பண்ணுற மிஷினுங்க. பாருங்கள் எப்படி சீல் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குங்க கொஞ்சம் நிறைய இடம் உங்களுக்கு தேவை. அட்லீஸ்ட் ஒரு 1500லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் இடம் கண்டிப்பாக தேவை 2 மிஷினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் லேபர்ஸும் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஒரு 2 லேபராவது உங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மிஷின் தாங்க அது சென்டர் சீலிங் மிஷின். இந்த மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மிஷின் செல்லருடைய டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைடு சீலிங் மிஷின். அதாவது சென்டராக சீல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக ஓரங்களில் சீல் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இந்த சைடு சீலிங் மிஷின். ஸோ இந்த மிஷினும் சென்டர் சீலிங் மிஷினும் அது ஒரே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மிஷினுடைய செல்லர் டீட்டெயில் இது பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் உங்களுக்கு கிடைக்கும். செல்லர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. 2 மிஷினுமே ஒரே ரேட் தான் வரும். 1,70,000க்குள்ளே வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இட வசதி வேணும், லேபர் உங்களுக்கு அதிகமாகும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் வருமானமும் வரும். அது எவ்வளோ இதில் வருமானம் வரும், ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணப்படும், இப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், அதை நீங்கள் விற்கிற வேறு லாபம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். ஸோ இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5லேருந்து 7 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். மிஷினரி, ஸ்பேஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 7 lakhs வரைக்கும் தேவைப்படும். ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டன் அளவுக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு நாளுடைய டர்ன் ஓவர் 2 டன்னுங்க.
அப்போ நீங்கள் 5 நாள் மிஷின் ஓட்டினாலே 10 டன் தார்ப்பாயை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த ரா மெட்டீரியலினுடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர் கிலோகிராம் வந்து ரூ. 95. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளுடைய டர்ன் ஓவர் நான் சொன்னேன் 2 டன் வரையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போது 2000 இன்ட்டு 95 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரூ. 1,90,000 வந்து உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் செலவாகும் ஒரு நாள் ரா மெட்டீரியலுக்கு. ஸோ அதே மாதிரி சைடில் சீல் பண்ணுறதுக்கான இந்த ரோப்பு பார்த்தீங்கன்னா கிலோ உங்களுக்கு ரூ. 35. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 கிலோகிராம் இது தேவைப்படும். இதனுடைய செலவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35,000. இது ஒரு நாள் டர்ன் ஓவருக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ ரா மெட்டீரியல் செலவு இல்லாமல் வேறு என்னென்ன செலவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பவர் கன்சப்ஷன் ஒரு நாளைக்கு ரூ. 300 பவர் கன்சப்ஷன் கண்டிப்பாக ஆகும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், லேபர் சார்ஜஸ், அதர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுறது மிஷினரி, ரா மெட்டீரியல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 7 lakhs கண்டிப்பாக தேவைப்படும். பட் இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண தார்ப்பாயை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பெரிய இடம் உங்களுக்கு தேவைப்படும். மிஷின்ஸ் போட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இடம் தேவைப்படும். கிட்டத்தட்ட 1500 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% 30% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து உறுதியாக இதில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 5 நாள் மிஷின் ஓடினாலே உங்களுக்கு வந்து 10 டன் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் அடுத்து சப்ளை பண்ணுறது மட்டும் தான், மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய மேனுஃபேக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் வருது. ஸோ இங்கே நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய மார்க்கெட்டை நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ இது என்ன ரேட்டுக்கு விற்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்தியா மார்ட்லேருந்து எடுத்து ஹோல்சேலில் கிலோகிராம் 110, 200, 220. ஸோ அந்த மெட்டீரியலுடைய ஜிஎஸ்எம்க்கு தகுந்த மாதிரி, திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேட் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதை விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டொமஸ்டிக் யூசேஜ்க்கா, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ், கமர்ஷியல் யூசேஜ்க்கா உங்களுக்கு தெரியும். டொமஸ்டிக்கில் நம்ம வந்து பைக்கு, காரை மூடுறதுல இருந்து மேலே வந்து சாமியானா பந்தலுக்கு போகிறதுல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ரா மெட்டீரியலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற வரைக்கும் இதனுடைய தேவை இருக்குது. ஸோ இந்த பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சிலையும் இது விற்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாரிகளில் சரக்கிறதுக்கு, போத்துறதுக்கு, ஸோ ஏகப்பட்ட யூசேஜஸ் இதில் அப்ளிகேஷன் நிறையா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை சேல் பண்ண முடியும். அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். இந்தியா மார்ட்லேயும் நீங்கள் ஹோல்சேலாக சேல் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா செலவும் போக நெட் ப்ராஃபிட் வந்து 3 lakhலேருந்து 5 lakhs கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வியாபார தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.